ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான தேங்காய் பால் புலாவுங்க. இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த அருமையான தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கரில் 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நான். இது கூட பட்டை 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தது கிராம்பு 4, ஏலக்காய் 3, இலை 1, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அடுத்து இது கூட முந்திரி ஒரு 10 பஞ்சு இருக்குது, அது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி கலர் மாறின பிறகு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அதை நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இது நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் புலாவோட நமக்கு சீரகம், சோம்பு, இந்த மாதிரி பட்டை, கிராம்பெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா செரிமான சக்தி கிடச்சிருங்க நமக்கு. அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் எல்லா பொருளையும் சேர்க்கணுங்க. அடுத்தது 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி சேர்க்குற அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 4 சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது எல்லாத்தையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஓரளவுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கரில் ஆட் பண்ணிட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இந்த எல்லாத்தையும் சேர்க்கும்போது. இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம இதை அதிகமாக நம்ம வதக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு தான் வதங்கணும். நமக்கு இந்த தேங்காய் பாலோட நமக்கு இந்த காய்கறி எல்லாம் வதங்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஓரளவுக்கு வதக்கினா போதும், நிறைய வதக்கிடக்கூடாதுங்க. அடுத்தது நம்ம பாஸ்மதி அரிசி 1 கப்பு அரிசி எடுத்து நல்லா நான் அலசி வச்சுருக்கேங்க. இது 20 நிமிஷம் நான் ஊற வச்சிடுறேங்க. அடுத்தது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 பங்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணுங்க. இப்போ நான் எடுத்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் நான் இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த தேங்காய் பாலோட நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மெல்ல கலந்து விடணுங்க. இந்த அரிசியெல்லாம் எதுவும் உடஞ்சிராமல் நிதானமாக நம்ம கலந்து விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பும் சேர்த்தாச்சு. அடுத்தது நிதானமாக இதை கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் புலாவ் நம்ம வீட்டு ரெடி ஆக போகுது. அடுத்தது குக்கர் மூடி எடுத்து இப்படி மூடி வச்சு நம்ம இந்த வெயிட் போட்டுருவோங்க. வெயிட்டை போட்டுட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுறலாங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சுங்க, வெளியில் கீழே தான் வச்சுருக்கேன், கேஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிதானமாக இதை கலந்து விட்டுக்கலாங்க. இதை பார்த்திங்களா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளுடைய தேங்காய் பால் புலாவ் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குங்க. வாசனை வீடே மணக்குதுங்க. ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான தேங்காய் பால் புலாவ் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டெய்லியும் குழம்பு ரசம்னு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்துடலாங்க. மல்லித்தழை தூவி பரிமாறிடலாங்க. உங்களுக்கு இந்த தேங்காய் பால் புலாவ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.